இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. செங்கசொல்லியில் கொடுக்க வேண்டிய சம்பள பணம்லாம் இதில் இருக்கு. எனக்கு வெளியே ஒரு சின்ன வேலை இருக்கு. அதனால சின்னத்தையை நீ கொடுக்க சொல்லிடுறீங்களா? சரிங்க மாப்பிள்ள, நான் சந்திராவை கொடுக்க சொல்லிடுறேன். மருமகளே, அது மட்டும் நடக்கக்கூடாது. அப்படி நடந்துச்சுன்னு வச்சுக்க, அந்த கிழவி கொஞ்சம் கொஞ்சமா வந்து உன் அக்கா கூட ஒட்டிக்குவா. அதெல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது மாமா. என் அக்காக்காரிக்கு நல்லா வேப்பிலை அடிச்சு கையெழுத்து போடவே கூடாதுன்னு குழப்பி விட்டுட்டேன். அவளும் நான் போட மாட்டேன்னு உறுதியா சொல்லிட்டா. இல்ல சந்திரா, அந்த டிரைவர் பையன் ஏதாவது செஞ்சு உங்க அக்காவை கையெழுத்து போட வச்சுட்டா என்ன பண்றது? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுங்க, கவலைப்படாதீங்க. அக்கா நிச்சயமா கையெழுத்து போட மாட்டா. இல்ல, அவனை நம்பவே முடியாது. உங்க அக்கா கிட்ட அதையும் இதையும் பேசி ஒத்துக்க வச்சு கையெழுத்து போட வச்சுட்டான்னா அப்ப என்ன பண்ணுவ? நம்ம ஒரு அனாதை பணத்தை எடுத்துட்டு வந்து அந்த கிழவியோட நிலத்துல புதைச்சு வச்சுட்டு அப்புறம் போலீஸுக்கு தகவல் கொடுத்து அதை வந்து அவங்க தோண்டி எடுத்தாங்கன்னா, பணம் இருந்த இடத்துல புனிதம் கெட்டு போச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல கோயில் கட்டக்கூடாது. கட்டுனா ஊருக்கு கேடு நடக்கும்னு நாமளே ஊருக்குள்ள ஒரு பொருளை கிளப்பி விட்டுருவோம். ஜனங்களும் அந்த கிழவி நிலத்தை வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. எப்படி ஐடியா? உங்க ஐடியா நல்லாதான் இருக்கு மாமா. இத செஞ்சா ஊர் ஜனங்க அபசகுணமா இருக்குன்னு அந்த கிழவி நிலத்தை வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. சரி சித்தப்பா, இப்ப பணத்துக்கு என்ன பண்றது? அவனே, அனாதை பணத்துக்கா பஞ்சம்? நேரா மார்ச்சுவரிக்கு போனோம்னா அங்க வேலை பாக்குறவங்க கிட்ட கொஞ்சம் பணத்தை அழுத்தினா போதும். ஏதாவது ஒரு அனாதை பணத்தை நமக்கு சொந்தம்னு சொல்லி நம்ம கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அந்த பணத்தை நம்ம கிட்ட கொடுத்துருவான். நாம அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து அந்த கிழவி நிலத்துல புதைச்சு வச்சுட்டு போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட வேண்டியதுதான். அப்புறம் அவங்க வந்து பாடியை தோண்டி எடுத்தா, இந்த நிலத்துல கோயில் கட்டக்கூடாது, இது சுடுகாட்டுக்கு சமமான இடம்னு சொல்லி அந்த கிழவியோட நிலத்தை ஊர்க்காரங்களே வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. சார், உங்க பிரதர்ஸ பத்தி சொன்னீங்களே, அவங்க 2 பேரும் எங்க சார்? என் தம்பி கார்த்தி ஒரு பிசினஸ் விஷயமா அப்ராட் போயிருக்கான். என் தம்பி அருண் ஒரு லைசன்ஸ் விஷயமா மினிஸ்டரை பார்க்க போயிருக்கான். அவங்களோட போட்டோஸ் இருந்தா காட்ட முடியுமா சார்? இவர்தான் என் தம்பி அருண். சார், உங்களோட இன்னொரு தம்பி போட்டோ காட்டுறீங்களா சார்? காட்டுறேன். கார்த்தியோட போட்டோ காட்ட வேணாம். இவர்தான் என் தம்பி கார்த்தி. சார், நீங்க பிசினஸ்ல இன்னும் பெரிய லெவலுக்கு வரணும். அதுக்கு எங்க மிராக்கிள் சேனல் மூலமா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எனக்கு உங்களுக்கு பேட்டி கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்களோட இந்த பிஸி ஸ்கெட்யூல்ல எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சாமுண்டீஸ்வரி மேடம் சொன்ன ராஜா தான் கார்த்திக் அப்படிங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் நமக்கு கிடைக்கலையே. சொல்லுங்க மேடம். மேடம், நான் உங்ககிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தேன். அதுல நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா? விசாரணை எல்லாம் பாதியில இருக்கு மேடம். இன்னும் 1 வீக்ல உங்களுக்கு நான் கரெக்டான ரிப்போர்ட் கொடுக்கறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க தீர விசாரிச்சு ரிப்போர்ட் கொடுங்க, நான் வெயிட் பண்றேன். ஓகே மேடம். அடப்பாவிகளா! சித்தப்பா, என்கிட்ட கொடுங்க கொடுங்க. இந்த மௌன மௌன சீக்கிரம் ஆகட்டும். ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். சொல்லுங்க.
நான் இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். அது சார், இங்க கோயிலுக்கு பக்கத்துல ஒரு காலி இடம் இருக்குல்ல, அங்க சில பேர் குழி தோண்டி ஒரு பாடியை புதைச்சிட்டு இருக்காங்க சார். சகல பாத்தியா சகல இவனுங்க? நீங்க உடனே அங்க போனீங்கன்னா கையங்களவும் பிடிச்சிடலாம். ஹலோ, நீ யாருப்பா? உனக்கு எப்படி இந்த தகவல் தெரியும்? சார், இப்ப நான் யாருங்கிறதா சார் முக்கியம்? இது பாருங்க, நான் சொல்ற தகவல் தான் இப்ப முக்கியம். நான் யாருன்னு சொன்னா அப்புறம் கோர்ட்டு கேஸ் என்கொயரி அது இதுன்னு என்ன அலைய வைப்பீங்க. எனக்கு தேவையாது. இது பாருங்க, அதுக்கெல்லாம் நான் தயாரா இல்ல. நீங்க நான் சொன்ன இடத்துக்கு போனீங்கன்னா குற்றவாளியை கையங்களவுமா பிடிச்சிடலாம். ஹலோ ஹலோ, அவனே, போலீஸுக்கு தகவல் கொடுத்தாச்சு. இனி நம்ம இங்க இருக்க கூடாது. மத்ததெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. சரி சித்தப்பா. சரி, வா போலாம், வா. அம்மா வணக்கம், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். வணக்கங்க. என்ன விஷயம்? அம்மா, கோயிலுக்கு பக்கத்துல உங்களுக்கு இடம் இருக்குல்ல? ஆமா. அம்மா, அந்த இடத்துக்கு கொஞ்சம் வரீங்களா? எதுக்கு நான் அங்க வரணும்? அம்மா, நீங்க கோயிலுக்கு தானமா கொடுக்குறேன்னு சொன்ன இடத்துல ஒருத்தரை கொலை பண்ணி புதைச்சிருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்குமா? என்னங்க சொல்றீங்க? எங்க இடத்துல கொலை பண்ணி போட்டிருக்காங்களா? அப்படிலாம் இருக்காதுங்க. ஆமாம்மா, அது உண்மையான்னு செக் பண்றதுக்காக தான் நான் உங்களை வர சொல்றேன். நீங்க உடனே கிளம்பி இங்க வாங்க. சரிங்க, வரேன். சரிங்கம்மா. கடவுளே, இது என்னையா சோதனை? கார்த்திக்கு ஃபோன் பண்ணுவோம். சொல்லுங்க பாட்டி. ஐயா கார்த்தி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி பெரிய குண்டை தூக்கி தலைமையில போடுற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரியா. என்ன சொன்னார் பாட்டி? நம்ம நிலத்தை கோயிலுக்கு எழுதி கொடுக்கறதா சொன்னோம்ல, ஆமா. அந்த இடத்துல யாரையோ கொலை பண்ணி புதைச்சு வச்சிருக்கிறதா சொல்றாரியா. எனக்கு ஒண்ணுமே புரியலையா. படபடன்னு வருது சாமி. நீ கொஞ்சம் வரியாயா? பயப்படாதீங்க பாட்டி, நீங்க தைரியமா போங்க, நாங்க வந்துடுறேன். சரியா சரியா, உடனே வாயா. சரிங்க பாட்டி. இங்க ஏதோ யாரையோ கொலை பண்ணி போட்டிருக்கிறதா சொன்னீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையா. அம்மா, நேத்து நைட்டு யாரோ சில பேர் ஒருத்தரை கொன்னு இங்க புதைச்சிருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்துச்சு. அதான் சோதனை பண்ணி பார்க்கலான்னு இங்க வந்திருக்கோம். இங்க வந்து பார்த்தா அதுக்கான தடயங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. பொக்லைன் இயந்திரத்தை வர சொல்லியிருக்கோம். இங்க தோண்டி பார்த்தா அது உண்மையான்னு தெரிஞ்சிடும். சோதனை போடுறப்போ நிலத்துக்கு சொந்தக்காரங்க நீங்க இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். இல்லைங்கய்யா, எங்க இடத்துல அப்படி ஒரு தப்பான காரியெல்லாம் நடக்காதய்யா. உங்களுக்கு யாரோ தப்பா தகவல் சொல்லியிருக்காங்க ஐயா. அம்மா, எது தப்பு எது சரின்னு தோண்டி பார்த்தா தெரிஞ்சிடும். கொஞ்சம் பதட்டப்படாம இருக்குமா? இந்த நிலத்துல பணத்தை புதைச்சு வச்சிருக்கதா சொல்றாங்க. அப்படி இருந்தா கோயிலுக்கு இந்த நிலத்தை கொடுக்க முடியாது. பணம் இருந்தா அது சுடுகாடு தானே. இந்த இடத்துல எப்படி கோயில் கட்டுவீங்க? புனிதமான காரியத்தெல்லாம் செய்ய முடியாது.